முத்துமலை வந்து தொடர்ந்து வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து சாரதா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே சாரதாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக முத்துமலர் வந்து வேலை செய்ய வராங்க. அப்பவும் சாரதா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே முத்துமலர் வந்து கோவப்படாமல் வந்து, "பரவாயில்ல அக்கா, என்னை பிடிக்கல உங்களுக்கு, பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கு அதுக்காக நான் உதவி செய்யாமல் இருக்க முடியுமா? சும்மா உட்காந்து சாப்பிட முடியுமாக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு, "இவளுக்கு என்ன தாண்டி பிரச்சனை? வந்து வந்து தொல்லை பண்ணுறா. பண்ணுறதெல்லாம் வந்து பூனை வேலை பண்ணுறா. ஆனால் பேசுறது பற்றியா எப்படி பேசுகிறான்னு, ஒன்றும் புரியலடி இவளை பற்றி" அப்படின்றாங்க சாரதா. அடுத்து வந்து இங்கே விஜய் வந்து அவங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறாரு. அதனால முத்துமலர் வந்து விஜய் ரொம்ப நல்ல தம்பி அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம காவேரி கிட்ட. காவேரி இதெல்லாம் வந்து கேட்டுட்டு விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்னங்க அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டுக்கு வந்தவங்க நம்மளை தானே காவேரி கவனிக்கணும். அதுவும் கரெக்டு தாங்க. ஆனால் இருந்தாலும் அம்மா ஏதாவது கோவப்பட போகிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி" அப்படின்றாங்க. காவேரி வந்து டேப்லெட் சாப்பிட மறந்துடுறாங்க. விஜய் வந்து, "என்ன காவேரி இது, டேப்லெட் கூட சரியாக சாப்பிட மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கொடுக்குறாரு. உடனே காவேரி வந்து, சரிங்க, இந்த பிரச்சனை எப்படி தாங்க தீர்க்கறது, இப்படியே கண்டினியூ ஆனால் எப்படி" அப்படின்னோடனே, பார்த்துக்கலாம் காவேரி" அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து விஜயோட சித்தி வந்து ராதா என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு யார் இந்த ரூமை மாற்றினது, இவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து பெட்ஷீட்லாம் யார் கொடுத்தது, யார் இதெல்லாம் செய்ய சொன்னது, விஜய் தான் செய்ய சொன்னார், விஜய் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அவங்க வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. விஜய் சொன்னால், "உனக்கு எங்கே போச்சு அறிவு, என்கிட்ட சொல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் ஃபேமிலி கிட்ட போய் கேட்குறாங்க. அவன் சொன்னானா இங்கே வந்து தங்கிட்டீங்களா? இதே மாதிரி சொகுசாக வாழ்ந்தா நீங்கள் எப்படி இங்கேருந்து போவீங்க? நீங்கள் ஏதோ போகிற மாதிரி தெரியலையே. இங்கே பாருங்கள், நாங்கள் கூடிய சீக்கிரம் போயிடுவோம், எங்கள் பங்கு வந்துச்சுன்னா நாங்கள் கிளம்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் சொல்கிறாங்க. உங்கள் பங்கு தானே, பங்கு சாரதாவும் கொடுத்துருவாங்க, நீங்களும் வாங்கின்னு போயிடுவீங்க. இங்கே பாருங்கள், சீக்கிரமாக கிளம்புற வழியை பாருங்கள், விஜய் சொன்னதால் இங்கே டேரா போகணுன்னு நினைக்காதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்து விஜய் வந்து, ஐயோ சித்தி என்ன அப்படி பண்ணுறாங்களோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே முத்துமலை ஃபேமிலி கிட்ட வந்து பேச வராரு. நீங்கள் எதுவும் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, எங்கள் சித்தி அப்படி தான், பரவாயில்ல தம்பி, இதில் எனக்கு இன்னொரு வீட்டில் வந்து தாங்கன்னா அவங்க என்ன பேசுவாங்க எது பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா தம்பி, என்ன பண்ணுறது, எங்கே தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு முத்துமலர் வந்து போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. இது இப்படியே வந்து நகர்ந்து இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே ஃபோன் பண்ணுறாரு யாருக்கும். அப்போ வந்து காவேரி வந்து, "என்னங்க யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னொன்னே", "இல்லை இந்த கேஸில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட கேட்குறதுக்காக கால் பண்ணியிருந்தேன், அவரும் நிறைய விஷயங்கள் ஐடியா கொடுத்துருக்காரு, அதன்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்." "என்னங்க சொல்கிறீங்க?" "ஆமாம் காவேரி, நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல, அத்தைக்கு வந்து இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இல்லைன்னா, ரிஜிஸ்டர் வந்து கல்யாணம் வந்து பண்ணலைன்னா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு, அப்புறம் ப்ரூஃப் இல்லைனா வேறு மாதிரி பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா காவேரி, அப்போ இருக்க டைமில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இப்போ தான் இம்பார்ட்டனா, அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஸை ஈஸியாக வந்து மூவ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "நிஜமாக அவங்க சொல்கிறீங்க?" "நிஜமாக தான் காவேரி, இப்போ தான் கேட்டேன், அவங்க சொல்கிற மாதிரி வந்து ப்ரூஃப் இருந்தால் தான் ஒய்ஃபு, ப்ரூஃப் இல்லைனா ஒய்ஃபு அப்படிலாம் கிடையாது, அந்த காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணது ஃபஸ்ட்டு கல்யாணம், என்னையுமே ஃபஸ்ட்டு கல்யாணம் தானா, அது எதுவுமே பண்ண முடியாதான், ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து யாருமே ரிஜிஸ்டர் வந்து பண்ண மாட்டாங்களாம், அதனால் அதை வச்சு நம்ம வந்து பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம்" அப்படின்றாரு. அப்படின்னோடனே, "ஏங்க எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறீங்க, இந்த விஷயத்த சொன்னால் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க, முதல்ல போய் நான் சொல்லவா, இப்போ எதுவும் சொல்லாத காவேரி, அமைதியாக இரு, அடுத்து வந்து ஒன்று ஒன்றா நம்ம யோசிப்போம், அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உடைக்கணும், அப்போ தான் அவங்கள சீக்கிரமாக நம்ம இந்த அனுப்ப முடியும். வேறு என்னங்க சொல்கிறீங்க, ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டினாங்க, அதை நம்ம பார்த்துக்கணும், பிரச்சனை கிடையாது, அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சொத்தில் வந்து பங்கு கேட்குறாங்க, இவ்வளோ பங்கு தான் வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்குமெண்ட்ஸ் சைன் பண்ணி அவங்கள சைன் பண்ண வைக்க சொல்லலாம், அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்ப பார்ப்போம், அதுதான் கரெக்டாக இருக்கும். சரிங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. "காவேரி மறந்துட்டியா, நம்ம செக்கப் போனோம்" அப்படின்னோன்னா, "ஆமாங்க, சரி நாளைக்கு சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகிடு, நம்ம செக்கப்புக்கே கிளம்பிடுவோம்" அப்படின்னோடனே, "சரிங்க, இப்போ இருக்க டைமில் நம்ம செக்கப் முக்கியமா, இங்கே பாரு காவேரி, எது வேணாலும் தள்ளி போடணும், நான் குழந்தை விஷயத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் நான் தள்ளி போட தயாராக இல்லை." "சரிங்க அக்காக்கும்" அப்படின்னோடனே, "சரி அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நீங்கள் 2 பேருமே ரெடியாக இருங்க, நம்ம நாளைக்கு போயிட்டு வந்துடலாம்." "ஏங்க இந்த டைமில் நம்ம அங்கே போயிட்டோம்னா இங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் எப்படிங்க ஃபேஸ் பண்ணுறது, ஏன்னா இங்கே ஏற்கனவே முட்டி நிற்கிறாங்க, நம்ம வேறு இல்லை, வேறு ஏதாவது பிரச்சனை ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி, நீ கிளம்பு முதல்ல செக்கப்புக்கு" அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு கிளம்புறாங்க.